எப்பயுமே ஒரு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போது ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் சைடு வச்சு தையல் போடுறீங்க அப்படின்னா பேக் பீஸ் சைடு வந்து கரெக்டாக அந்த மார்க்குக்கு நேராக தான் நம்ம தையல் போடுறோமான்னு கையை வந்து பிடிச்சி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்லீவு கிட்ட தையல் போடும்போது தாங்க ஏற்ற இறக்கமாக இருக்கும். இந்த ஏற்ற இறக்கத்தை எப்படி சரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல கிராஸ் பீஸை நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு நீங்கள் அந்த 2 கையில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, உடம்பு கையும் அந்த இடத்துக்கிட்ட நல்லா 2 கோடையும் ஒன்று போல் கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கையை நீங்கள் அழகாக ஃப்ளாட்டாக போட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாத் எல்லாமே நமக்கு விரிஞ்சு வந்துடும். இப்போ ஆம்ஹோலோட அளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம கைக்கிட்ட வர ஏற்ற இறக்கத்தை நம்ம சரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள்.